சட்டமன்ற தொகுதி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள். இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி எங்கள் வெற்றி வேட்பாளர் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழுச்சியும் புரட்சியுமாய் நடந்து கொண்டிருக்கும் இந்த திருமுனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்கள் புரட்சி போராளிகள் அனைவருக்கும், இந்த எளிய பிள்ளைகள் என்னதான் சொல்லிவிடப் போகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலம் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாய் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு இன்னலான சூழ்நிலையிலும் இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் உறுதுணையாய் நின்று ஒவ்வொரு களத்திலும் போராடி இருக்கிறது. பல்வேறு நாசகார திட்டங்களை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராடி, நாம் தமிழர் கட்சி போராளிகள் பல்வேறு வழக்குகளை வாங்கி இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் அத்தனை போராளிகளும் குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டுதான் நாட்டின் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் சொந்த வாழ்வில் எந்த ஒரு நிகழ்ச்சியாகட்டும், எங்களின் சொந்த பணிகளாகட்டும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை இந்த மண்ணிற்கு வந்துவிடும், அதற்காக எப்படியெல்லாம் போராட வேண்டும், அதை எப்படியெல்லாம் எதிர்த்து இந்த களத்தில் போராடி அந்த சூழலை எதிர்கொண்டு இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு விடிவு காலத்தை பெற்று தந்துவிட முடியாதா என்று போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்றி கூறியே ஆக வேண்டும். அந்த நன்றி வெறும் வாய் வார்த்தையாய் மட்டுமல்லாது உங்கள் வாழ்க்கையை விவசாய சின்னத்தில் செலுத்துவதன் மூலம் நீங்கள் அந்த நன்றியை தெரிவித்து விட முடியும். ஒருத்தர் 2000 ரூபாய் தரங்கிறாரு, இன்னொருத்தர் 5000 ரூபாய் தரங்கிறாரு, இன்னொருத்தர் 10,000 ரூபாய் தரங்கிறாரு. புதுசா வந்தவர் நேற்று வரையிலும் ஐயோ எல்லாரும் 2000 ரூபாய் தராங்க, இந்த பக்கம் வந்து பெண்களை ஏமாத்துறாங்க, பெண்களுக்கு டெய்லியும் புறச்சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. அதுலயும் ஒரு பொண்ணு சொல்லுது, பேருந்துல வரும் பொழுது என்னை அவ்வளவு தூரம் உற்று நோக்குறாங்க, அந்த சூழலை மாத்துறதுக்காவது நீங்க டிவிக்கு வாக்கு செலுத்திடணும். அவர் தலைவர் உற்று நோக்குவது தெரியாது இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்துக்கு போயிருக்கும் போது அவங்க தலைவர் உற்று நோக்கி அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் என்ன மாதிரியான சூழல் இங்கு நிலவுது. திருச்சியில் கடந்த 27ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாட்டினை நாம் தமிழர் கட்சி எழுச்சியும் புரட்சியுமாய் நடத்தி முடித்தது. இங்க இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா போன மாசம் 27ஆம் தேதி ஒரு மாநாடு, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேருக்கு மேல் கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் எவ்வளவோ பொதுமக்கள் நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோம். ஒருவருக்கு கூட 1 ரூபாய் காசு கொடுக்கல. வாகனங்கள்ல மாட்டையும் ஆட்டையும் அடைச்சு கூட்டிட்டு போற மாதிரி எந்த இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு போல. பேருந்துகள்ல ரொம்ப ஒழுக்கமா பெண்கள் குழந்தைகள்னு குடும்பமா அந்த இடத்துல கூடி இருந்தோம். ஏதாவது ஒரு ஒழுங்கீனமான நடவடிக்கை அங்க நடந்துருந்துச்சு, ஏதாவது ஒரு பேப்பர்ல, ஏதாவது ஒரு செய்தித்தாள்ல வந்துருச்சு, ஏதாவது ஒரு செய்தி ஊடகத்துல வந்துருச்சு, நீங்க பாத்துருந்தீங்களா? இந்த மக்கள் டெய்லியும் அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை, முதன்மை பிரச்சனை என்ன? அன்றாடம் கூலிகள், என் கணவர் கூலி வேலைக்கு போறாரு, ஆனா திரும்பி வரும்போது சாராயம் குடித்து விட்டுதான் என் வீட்டிற்கு வருகிறார், அதனால் என் குடும்பம் சீரழிந்து வருகிறது. இதை எத்தனை குடும்ப பெண்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இந்த நிலையில் இன்னைக்கு நம்ம
இருப்பது திராவிட கட்சிகளின் ஆட்சிதானே. சாராயம் விட்டுதான் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் என் துண்டை உதறிவிட்டு இந்த பதவியில் இருந்து விலகுவேன் என்று சொன்னவர் அண்ணாதுரை. அவரின் பெயரால் நடக்கின்ற இந்த ஆட்சியில் எங்க பார்த்தாலும் சந்து கடை. காலையில தூங்கி எந்திரிச்சா முதல்ல அவன் போறது அந்த கடைக்கு தான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் கூலி வாங்குறான்னா அதுல கிட்டத்தட்ட 200 இருந்து 300 ரூபாய் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறான். மருத்துவம், இந்த மருத்துவம்ன்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற அரசு மருத்துவமனையில் எந்த அரசியல்வாதியின் மகன்கள், எந்த அரசியல்வாதியின் குழந்தைகள், எந்த அரசியல்வாதிகள் இங்க இருக்கிற அரசு மருத்துவரில் சிகிச்சை பெறுகிறார்கள்? நமக்கு ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, நமக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொரோனா மாதிரியான பெரும் தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல போற இடம் எது? அரசு மருத்துவமனை. ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஆகட்டும், வார்டு மெம்பர் ஆகட்டும், கவுன்சிலர் ஆகட்டும், யாராவது ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? அவர்களின் பிள்ளைகளை ஏதாவது ஒருவர் இங்க இருக்கிற அரசு கல்லூரிகள்லயோ அரசு பள்ளிகள்லயோ படிச்சு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கவே முடியாது. காரணம், அரசு பள்ளியும் அரசு மருத்துவமனையும் அவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது. இங்க இருக்கிற பள்ளி, அரசு பள்ளிகளை நீங்க வேணா போய் பாருங்க, பொது கழிப்பிடம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதற்கெல்லாம் சரி செய்ய அரசு மருத்துவமனையில் வருகிற நோயாளிகளை குணப்படுத்த வக்கற்ற இந்த அரசு மகளிருக்கு உதவித்தொகை, மகளிருக்கு உதவித்தொகை எங்க இருந்து எடுத்து தரீங்க? உங்க பாக்கெட்ல இருந்தா? அதுவும் கிடையாது. அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 4.5 கோடி லட்சம் இருந்த அந்த கடனை இன்று எந்த இடத்துக்கு கொண்டு வந்து எடுத்திருக்கீங்க? 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடினா அந்த பணம் என்ன அளவுன்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு பொதுமக்கள் அதை பார்த்துட முடியுமா? ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இன்று பிறந்த குழந்தையின் தலையில் கூட 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைத்திட நாம் தமிழர் கட்சி தினந்தோறும் ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர் போராட்டமா நாம் தமிழர் கட்சி, செவிலியர் போராட்டமா நாம் தமிழர் கட்சி, 8 வழிச்சாலை போராட்டமா நாம் தமிழர் கட்சி. இதே மேற்கு தொகுதியில சாயப்பட்டறை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. குடிநீர் எந்த அளவு மாசடைந்து வருகிறது என்று இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இங்க குடிநீர் வருதுங்கிற இங்க இருக்கிற மகளிருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அதையெல்லாம் மாற்றி அமைத்திட நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. ஏனென்றால் இங்க இருக்கிற அனைவரும் பிழைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே என்று வேலைகள் இருக்கிறது. எங்களுக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது, அதை முடித்து விட்டுதான் இந்த கூட்டத்திற்கு கூட வந்திருக்கிறோம். ஆனால் அதிமுக, திமுக இவர்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் வேலைக்கு போய் முதல்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்க வேலையே மக்களை ஏற்றி பிழைப்பதும் அவர்களின் வரிப்பணத்தை சுரண்டி கொழுப்பதும் தான். அதை மாற்றி அமைத்திட நீங்கள் திரும்பவும் வாக்கு செலுத்த வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி தான். அதனால் இந்த நிலையை மாற்றி அமைத்து இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கினை செலுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திருமுறை கூட்டத்தின் இறுதி நிகழ்வாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா பாண்டியராசன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க படைகள் ஈரான் மீது போர் தொடுத்துட்டு இருக்குது. ஈரான் திருப்பி தாக்குது இஸ்ரேல் மேல. அமெரிக்கா படை தங்கி இருக்கிற குவைத்து இந்த மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள் மேலாம் போர் தொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ரத்தம் சிந்துகிற அரசியல். இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த தெருமுனை கூட்டம் திராவிட தேசிய கட்சிகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்துகிற ரத்தம் சிந்தாத போர். இதை புரிஞ்சுக்கணும்.
அன்பான சொந்தங்களே, நம்ம கிராமங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி அந்த புழக்கடை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை செடி முளைச்சிருக்கும், துவரை செடி முளைச்சிருக்கும், சொரக்காய் முளைச்சிருக்கும். இதையெல்லாம் நம்ம ஒரு சொரக்காயை விதைக்குன்னு வச்சிருப்போம். அவரைக்காயை முத்தி போனதுக்கப்புறம் அதை விதைக்குன்னு வச்சிருப்போம். இந்த விதையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தி எப்படி அதை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணத்தில் புதைச்சி வச்சு ரொம்ப காலமாக அது உயிரோட்டமாக இருக்கணுன்றதுக்காக மாட்டு சாணத்தில் புதைச்சி வச்சிருப்போம். உரிய பருவம் வரும்போது அந்த விதையை எடுத்து நட்டு வச்சு வளர்த்தா விதை நல்லா வளரும். அப்படித்தான் அன்பார்ந்த சொந்தங்கள், 5 ஆண்டு காலம் பொறுக்கு விதை மரபினராகிய நாங்கள் எங்கள் களத்தில் ஒவ்வொரு வேட்பாளரையும் தரமான